ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் உங்கள் பாலவசரன். நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து குரூப் 4 2025க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து பார்ட் 2 வீடியோ ஆல்ரெடி போட்ட வீடியோ லிங்க்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் இந்த 14வது கேள்வி வந்து கடைசியாக பார்ப்போம். அதற்கு முன்னாடி வந்து அடுத்த கணக்கு பார்ப்போம். 15வது கேள்வி. ஒருவர் தன்னுடைய 4 நண்பர்கள் ABCD ஆகியோருக்கு தனது பேனாக்களை 1:1/3 1/4 1/5 1/6 ஆகிய விகிதங்களில் விநியோகிக்கிறார் எனில் அவர் வைத்திருக்க வேண்டிய பேனாக்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை என்னட்டு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு டோட்டல் வந்து கிடைக்கும். ஓகே, 3 4 5 6. அப்போ 3 போடுங்க. 3 போட்டிங்கன்னா 1 3 3 4 5 3 6. ஓகேவா? அடுத்த 2 1 2 4 5 1 2 போட்டிங்கன்னா 1 1 1 ஆயிரும். இங்கே 5 இருக்கும். 5 போட்டிங்கன்னா எல்லாமே 1 ஆயிரும். இப்போ 3 2 6 6 2 12 12 5 60. இப்போ டோட்டல் பேனாக்களோட எண்ணிக்கை எத்தனைன்னா 60. நமக்கு வந்து குறைந்தபட்ச எண்ணிக்கை வந்து இந்த விகிதத்தில் கொடுக்கணுன்னு இருக்காங்க. ஓகேவா? 60ங்கிறது நமக்கு எல்சிஎம் கணக்கு. ஓகே, டோட்டல் வந்து 60. நண்பர்களுக்கு கொடுக்க வச்சிருக்கக்கூடியதுக்கு வந்து இப்போ இது பண்ணணும். ஓகே, இப்போ இதுக்கு 60 வரணும். என்னது? 1/3 கீழே 60 வரணும், மேலே 60னா 20ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 20. இப்போ 20 ப்ளஸ் இங்கே 60 வரணும்னா 15 4 15 60. அப்போ 15 ப்ளஸ் 15. அடுத்தது 5 12 12 60. அப்போ 12 மேலேயும் 12 கீழே மேலேயும் பெருக்கணும். 20 15 ப்ளஸ் 12 ப்ளஸ் 6 இருக்குது. 6 10 60. அப்போ மேலே 10. கீழே உள்ளதை விட்டுருங்க. 20 15 35 35 10 45 47 57. ஸோ குறைந்தபட்ச எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 57. அடுத்தது 2,5 x 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருப்பின் எக்ஸின் மதிப்பு என்ன? அதே வரிசையில் எழுதணுமா? அப்போது 2:5 விகித சமம்னா ஈக்குவல் டு x:20. இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர். இதை எப்படி எழுதலாம்? 2/5. இங்கே வந்து எப்படி எழுதலாம்? x/20. இப்போ இதை வந்து இங்கே கொண்டு வரலாமா? எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு அப்போ 2 × 20 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு எக்ஸு. 4 5 5 4 5 20 4 2 8. ஆன்சர் வந்து என்னது? 8. அவ்வளோதான். அடுத்த கேள்வி. அடுத்து இது வந்து ஒரு HCF கேள்வி. நூற்றி 8 234 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி HCF வந்து இது எண்ணில் எக்ஸோட மதிப்பு காண்க. அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு 108க்கும் 234 நமக்கு HCF கண்டுபிடிச்சிக்கணும். அந்த HCF தான் இவங்க ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்க. 2 போட்டால் 54 1 2 2 மிச்சம் 1 7 2 14 2. இது 2 வராது, 3 போடணும். 3 போட்டிங்கன்னா 18 3 54 3 9 மிச்சம் 2 9 3 27 3 5 3 15 6 3 18 13 3 39. ஓகேவா? இதற்கப்புறம் காமன் நம்பர் வந்து கிடையாது. அப்போ இதோட முடிஞ்சிடும். இதுதான் HCF. 3 6 6 3 18. அப்போ HCF வேல்யூ வந்து 18. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 108 234 HCF இப்படி ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ 233 x மைனஸ் 51 ஈக்குவல் டு 18. நமக்கு HCF வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டால் வரும்னு பார்க்கணும். ஓகேவா? ஒவ்வொரு வேலையை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இப்போ 3 போடுங்க. 3 போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 23 × 3 3 9 3 6. ஓகேவா? அப்போ 59 69 51 போச்சுன்னா 9 1 போச்சுன்னா 8 6 5 போச்சுன்னா 1 18. அப்போ 3ங்கிறது எக்ஸோட மதிப்பு 3ன்னு போட்டால் தான் 18 வருது. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். அடுத்தது இது வந்து ஒரு பல்லுறுப்புக்கோவை பாலினாமினல். ஓகேவா? இப்படி கொடுத்துருக்காங்க. இதை வந்து எப்படி பண்ணோம்? இந்த 2x³ மைனஸ் 5x² ப்ளஸ் 5x மைனஸ் 3. ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
எக்ஸ் கியூபு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 2. இப்போ வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 இன்ட்டு எக்ஸ் கியூப் எவ்வளவு 2x கியூபு அப்படின்ட்டு வரும். 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 2x ஸ்கொயரு, 2 இன்ட்டு எக்ஸு மைனஸ் 2x, 2 இன்ட்டு 2 ப்ளஸ் 4. ஓகேவா? இப்போ சிம்பிளை மாற்றினா தான் அடி கொடுக்க முடியும். இதுவும் ப்ளஸில் இருக்குது, இதுவும் ப்ளஸ் இருக்குது. அப்போ எல்லாத்துக்கும் சிம்பிளை மாற்றணும். மாற்றி இதை கேன்சல் பண்ணிடலாம். இதுக்கு மட்டும் மாற்றக்கூடாது, எல்லாத்துக்கும் மாற்றணும். இங்கே ப்ளஸ் இருக்குது அதனால் மைனஸ், இங்கே மைனஸ் இருக்குது அதனால் ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ் இருக்குது அதனால் மைனஸ். அப்போ இப்போ எழுதுங்க மைனஸு மைனஸு. அப்போ மைனஸ் 5 2 7 எக்ஸ் ஸ்கொயர். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ்ஸு 7x. இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸு 7. ஓகேவா? இந்த ஆன்சரையும் இங்கே கொடுத்துருக்கானுங்க. என்ன கொடுத்துருக்கான்? மைனஸ் 7x ஸ்கொயரு ப்ளஸ் 7x மைனஸ் 7. ஆனால் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இது கிடையாது. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை வந்து மைனஸ் 7 காமனாக வெளியே எடுக்கலாம். வெளியே எடுத்தால் என்ன வரும்? இங்கே மைனஸ் போயிட்டு எக்ஸ் ஸ்கொயரு, இங்கே ப்ளஸ் இருக்குது, இதில் இருந்து மைனஸை வெளியே எடுத்துட்டோம். அப்போ மைனஸ் என்ன வரும்? எக்ஸ் வரும். இந்த மைனஸை வெளியே எடுத்துட்டோம். அப்போ வந்து இங்கே என்ன வரும்? ப்ளஸ் வரும். ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து இதுதான். எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1ங்கிறது தான் இதோடைய ஆன்சர். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி கிடையாது, ஆப்ஷன் ஏ எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1ங்கிறது தான் இதோடைய ஆன்சர். அடுத்தது இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன். எனிதிங் பவர் 0 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 தான். அதனால் இதை அப்படியே விட்டுருங்க. இதை மட்டும் பண்ணுங்கள். 4 இன்வெர்ஸ் 1ன்னா எப்படி எழுதலாம்? 1/4 ப்ளஸ் 4 இன்வெர்ஸ் மைனஸ் 2னா 1/4 ஸ்கொயர். இது ஒன்று இங்கே போட்டாலும் ஒன்று தான், போடலன்னா ஒன்று தான், அதனால் விட்டாச்சு. அடுத்து 1/4 கியூப். ஓகேவா? இப்போ இதோட வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 1/4 ப்ளஸ் 1/4 ஸ்கொயர்னா 16 ப்ளஸ் 1/4 கியூப்னா 64. இப்போ இதில் எல்சிஎம் எடுக்கலாமா? 4 16 64க்கு எல்சிஎம் எடுத்து என்ன வரும்? 64 தான் வரும். இப்போ 64 வரணும், என்ன பண்ணணும்? 16ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 16 4 64. அப்போ 16 ப்ளஸ்ஸு இங்கே 16 வரணும்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும், ப்ளஸ் 4. இங்கே 64 இருக்குது. அப்போ மேலேயும் வந்து இதில் ஒன்றும் பண்ண வேண்டாம். இப்போ இங்கே 1 தான் வரும். ஓகேவா? 64னா மேலே என்னது 1 தான். அதோட வேல்யூ ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே போட்டுடலாம். எவ்வளவு? 20 21. அப்போ 21/64. ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் சி 21/64. அடுத்த 25 மாணவர்களின் சராசரி 78.4 எனில். இந்த கேள்வி வந்து நிறைய டைம் கேட்டான். 96 என்ற மதிப்பானது 69 என தவறுதலாக எடுக்கப்பட்டது கண்டறியப்பட்டது எனில் மதிப்பெண்களுக்கான சராசரியை காண்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 25 மாணவர்களோட சராசரி வந்து 78.4 இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 96 அப்படிங்கிறது மதிப்பானது எவ்வளவு? 69 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 96 வரணும், ஆனால் 69ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து இது புது ஆவரேஜ் வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்காங்க. சரியான அப்போ புது ஆவரேஜ்னால் இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளவு? 79 89 89 27. ஓகேவா? டிஃப்ரெண்ட் வந்து எவ்வளவு? 27. ஓகேவா? இந்த டிஃப்ரெண்ட்டை எத்தனை மாணவர்களோட அதை வச்சு டிவைட் பண்ணிடணும். ஒரு 25 25 மிச்சம் 2 இருக்குது. புள்ளி வச்சுக்கோங்க, 0 போடுங்க, அடி போகாது. 0 0 போட்டிங்கன்னா 8. ஓகேவா? 8 25 200ன்னு வரும். அப்போ ஆல்ரெடி உள்ள இது எவ்வளவு? சராசரி 78.4. ஓகேவா? இப்போ வந்து எவ்வளோ சேர்க்குறோம்? 1.08 வந்து சேர்க்குறோம், புது ஆவரேஜ். ஓகேவா? ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்னு பாருங்கள். இந்த டிஃப்ரென்ஸை நம்ம ஆடு தான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஏன்னா வந்து 27 மதிப்பெண்கள் குறைவாக கொடுத்துருக்காங்க. அப்போ அதை 25ஆல் வகுத்துட்டு அதை ஆட் பண்ணணும். இதே வந்து மாற்றி இருக்குது. ஓகேவா? இப்போ 96ன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் 69 தான் வரணும்னா இதை மைனஸ் பண்ணணும். கூட்டுறதுக்குனால ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி வந்துருச்சுன்னா கழிக்கணும். அதை வந்து புரிஞ்சுக்குவோம். இப்போ ஆட் பண்ணிங்க 8 4 9 7 79.48. இந்த கணக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அதனால் பார்த்தோன்னே எனக்கு ஆன்சர் ஞாபகம் வந்துட்டு. அடுத்து பாருங்கள். DFGHI மற்றும் M ஆகியோர் வரிசையாக அமர்ந்துள்ளனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஐயும் எம்மும் ஆகியோர் மையத்தில் உள்ளனர். IM மொத்தம் எத்தனை பேர் பாருங்கள்? 1 2 3 4 5 6 பேர். ஓகே, 6 பேரில் ஐயும் எம் வந்து மையத்தில் அமைந்திருக்கன. F மற்றும் D ஆகியோர் முதலிலும் இறுதியாகவும்.
இப்போ எஃப் வந்து முதல்ல இருக்காங்க, டி வந்து கடைசியில் வந்து இருக்குது. ஓகே, எஃப் மற்றும் டி ஆகிய எஃப் வந்து முதல்ல, டி வந்து கடைசியில் இருக்குது. அடுத்து ஜி என்பவர் டியின் இடதுபுறத்தில் இருக்கார். டியோட இடதுபுறம் ஜி வந்து இருக்கிறார். டியின் இடதுபுறத்தில் வந்துள்ளார். ஓகேவா? அப்படியானால் எஃப்பின் வலதுபுறத்தில் யார் இருப்பா? எஃப்போட வலதுபுறத்தில் யார் இருப்பா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டி வந்து போட்டாச்சா? போட்டாச்சு. எஃப் போட்டாச்சு, ஜி போட்டாச்சு, ஹெச் மட்டும் போடல, ஐ போட்டாச்சு, எம் போட்டாச்சு. அப்போ ஹெச் மட்டும் தான் இங்கே வரும். அப்போ எஃப்போடைய வலதுபுறத்தில் யார் இருப்பா? ஹெச் தான் இருக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஹெச். அடுத்தது இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 26, சன் இஸ் ஈக்குவல் டு 27 எனில் கேட் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிவர்ஸில் போட்டிருக்காங்க. ஏக்கு 26ன்னு என்ன, இசட்டுக்கு 1 போட்டு இங்கே 26 போட்டிருக்காங்க. ஓகேவா? 1 2 3 4 5. ஓகே, இப்போ சன்னுக்கு ஓகே இதான் பேட்டர்னு. அப்போ கேட்டுக்குன்னா சிக்கு எவ்வளவு? சி வந்து 24 ப்ளஸ் ஏக்கு வந்து எத்தனை? 26 ப்ளஸ் டிக்கு வந்து எத்தனை? 7. அப்போ இது எத்தனை? 30 50 57. ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் சி, 57. அடுத்து ஏ நாட் ஈக்குவல் டு பி, பி நாட் ஈக்குவல் சி என கொடுக்கப்பட்டிருந்தால் பின்வருவற்றில் எது சரி? ஓகேவா? இதுக்கு வந்து நம்பராக போட்டுக்கோங்க. 2 நாட் ஈக்குவல் டு 4, 4 நாட் ஈக்குவல் டு 6. ஓகேவா? இதை ஏன்னு வச்சுக்கோங்க, இதை பின்னு வச்சுக்கோங்க, சின்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். பி நாட் ஈக்குவல் டு ஏ, ஏ நாட் ஈக்குவல் டு சி. பியும் ஏயும் சமம் கிடையாது, இவங்களே சொல்லியிருக்காங்க. பியும் ஏயும் சமம் கிடையாதுன்ட்டாங்க. அதே மாதிரி ஏயும் சியும் சமம் கிடையாது அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியாது. ஓகேவா? அதை வச்சுருங்க. அடுத்து ஏபிசி வெவ்வேறானவை. ஏபிசி வெவ்வேறானவையா வந்து ஓகே. ஏ ஈக்குவல் டு பி, பி ஈக்குவல் டு சி அப்படிங்கிறது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எல்லாம் நாட் ஈக்குவல் டு மட்டும். கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஏயும் பி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏக்கும் பிக்கும் ரிலேஷன் சொல்லியிருக்காங்க, பிக்கும் சிக்கும் ரிலேஷன் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏக்கும் சிக்கும் சொல்லலை. ஓகே, ஏக்கும் சிக்கும் சொல்லலை. இதுதான் கான்செப்ட். அதை புரிஞ்சுக்கணும். ஏக்கும் பிக்கும் சொல்லியிருக்காங்க, பிக்கும் சிக்கும் சொல்லியிருக்காங்க, ஆனால் ஏக்கும் சிக்கும் சொல்லலை. அதாவது என்னென்னா 2 4 6னா ஏயும் பியும் ஈக்குவல் கிடையாது, பியும் சியும் ஈக்குவல் கிடையாது. ஆனால் ஏயும் சியும் ஈக்குவல் இல்லாமல் இருக்கலாம். 2 6ன்னு இருக்கலாம், நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கலாம். அதே நேரத்தில் ஏக்கு 2 சிக்கும் 2 இருக்கலாம், ஏ ஈக்குவல் டு சியும் இருக்கலாம். உங்களுக்கு புரியுதா? ஏன்னா இந்த கான்செப்ட் தான் அவங்க சொல்லவே இல்லையே, ஏ நாட் ஈக்குவல் டு சின்னு சொல்லவே இல்லைல்ல. இப்போ ஏக்கும் 2 இருக்கலாம், சிக்கும் 2 இருக்கலாம். ஏக்கு 2 வச்சு சிக்கு 6ன்னு கூட இருக்கலாம், எந்த நம்பராக கூட இருக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏக்கு சிக்கு ரிலேஷன் கொடுக்கல, அது வந்து ஈக்குவலாக இருக்கலாம், நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கலாம். அதனால் ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் டி, ஏ நாட் ஈக்குவல் டு சி, ஏ ஈக்குவல் டு சி. அடுத்து இந்த இதை பாருங்கள். இதில் வந்து என்ன நடந்திருக்குன்னா, இதுக்கு வந்து இந்த எக்ஸு டிஇ பிஇ எல்லுன்னு இருக்கா, நடுவில் எல்லாமே ஹெச் தான். அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ஹெச் கண்டுபிடிக்கிறதுக்கு. எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ எக்ஸ் இருக்கா, அங்கே எக்ஸ் இருக்குது. ஓகேவா? எக்ஸுக்கு பிறகு என்ன சொல்லியிருக்காங்க? டி சொல்லியிருக்காங்க. அடுத்து பி சொல்லியிருக்காங்க. எக்ஸுக்கு பிறகு டீனா 1 2 3 விட்டுருக்காங்க. அடுத்து டி சொல்லியிருக்காங்க. அடுத்து பி 1 2 3 பி சொல்லியிருக்காங்க. அடுத்து 3 விட்டுருக்காங்க, 1 2 3. அடுத்து எல் சொல்லியிருக்காங்க. அடுத்து 1 2 3 ஹெச் சொல்லியிருக்காங்க. 3 விட்டு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஹெச் அதுலேயே இருக்கா, என்னால் நீங்கள் கண்டுபிடிக்காண்டா எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான். இப்போ 2 5 7. அடுத்து 7 கூட்டுங்க, 7 7 14. அடுத்தது 9 23. அடுத்து 11. அப்போ 34. 34னா 2 இடத்துல இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த 2ல் ஏதோ ஒன்று வரப்போகுது. ஓகே, இந்த 2ம் கிடையாது. அடுத்தது இது மேல் வாக்கில் பண்ணிட்டோமா? இப்போ கீழே பார்ப்போம். 2 4, 3 12,
12 × 4 48, 48 × 5 48 × 5 8 40க்கு 0 மிச்சம் 4 4 20 24 240. ஸோ ஆன்சர் வந்து என்னது 34H 240. இரண்டு பகடிகள் உருட்டப்படும் பொழுது முகமதிப்புகளின் பெருக்கல் பலன் 4ஆகவும் முகமதிப்புகளின் வித்தியாசம் 5ஆகவும் இருக்க நிகழ்தகவு. ஓகேவா, இது வந்து ஈஸி தான். இதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய எழுத வேண்டியிருக்கு, எழுதிட்டு வரேன். ஓகே, இப்போ வந்து இரண்டு பகடைகளை வந்து உருட்டப்படும் போது என்ன வரும்னா 36 வந்து மொத்தம் வரும். அந்த 36 இது எழுதியாச்சு. பெருக்கல் பலன் வந்து 4 வரணும். 4 வரணும் என்னது, ஒரு நாள் 4 இது வரும், மீதி எதுவும் வராது. அடுத்து 2 4 இது வரும், மற்றபடி இதில் வராது. அடுத்தது 1 4னா 4 1 வரும், அப்போ இது வரும். அப்போ 3 டைம் வந்து வருது. அடுத்து முகமதிப்புகளின் வித்தியாசம் 5 5னது 6 1 5. ஓகேவா, அடுத்து அதே மாதிரி உள்ளது 6 1 5 1 6 6 1 வரும், மீதி எதுக்கும் முகமதிப்பு வந்து வராது. அப்போ 2, அப்போ என்ன வரும் 5/36. இந்த கணக்குடைய ஆன்சர் என்னது, ஆப்ஷன் பி 5/36. நான் ஃபஸ்ட்டு ஒரு கணக்கு சொல்லியிருந்தோம்ல, ஒரு பெரிய கணக்கு, அதை வந்து இப்போ பார்ப்போம். இதை வந்து பார்த்திங்கன்னா நில அளவை, நிலத்தின் பரப்பளவுன்னு கேட்டான். ஓகே, இதுக்கு ஃபஸ்ட்டு டிராயிங் வரைவோம். இப்போ இங்கே ஏ, ஓகே ஏ கொஞ்சம் மேலேயே வரைவோம். ஏ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி இருக்கு, இங்கே ஏ, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு இ இருக்கு. இ இங்கே இந்த இக்கு மேலே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பி இருக்கு. இந்த பிக்கு மேலே இங்கே, ஓகேவா, இது வந்து 30 பாயிண்ட் இருக்குது, இது 20 பாயிண்ட் இருக்குது. அப்போ இது கொஞ்சம் உள்ளே வரும். இது வந்து டி. லாஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சி இருக்குது. ஓகே, இது வந்து பாயிண்ட்ஸ், இதை வச்சு வரைகிறோம். இங்கே ஏ, இது பி, இது சி மேலே போட்டாச்சு, இங்கே டி இன்னு போட்டாச்சா, இது போட்டாச்சு. இதற்கு பிறகு இந்த ஏக்கும் ஈக்குமான இடைவெளி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 இருக்குது. ஓகேவா, இந்த ஏக்கும் ஈக்குமான இந்த உயரம், இந்த தொலைவு வந்து பார்த்தீங்கன்னா 50 இருக்குது. 50 போட்டிங்க. அடுத்தது இவங்க இந்த டிஸ்டன்ஸ் இருக்கா, இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 இருக்குது. ஓகேவா, இது 30 இருக்குது. அடுத்தது இந்த ஈக்கும் டிக்குமான டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80. கீழே இருந்து ஏலேருந்து இந்த பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80 இருக்குது. 50 ஆல்ரெடி போட்டாச்சு. அப்போ 50 போட்டாச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும், 30 இருக்கும். ஓகேவா, 30 இருக்குது. இதுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இதுக்குமான டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு, 50. அப்போ இங்கே வந்து எவ்வளவு, 50 இருக்குது. ஓகேவா, 50 இருக்குது. அடுத்தது இவங்க 2 பேருக்கான இடைவெளி இருக்குல்ல, யாரு, இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு எவ்வளவா, 120. 80லேருந்து 120 எவ்வளவு, 40. உங்களுக்கு புரியுதா? ஃபஸ்ட்டு 50 போட்டாச்சு, இங்கே வந்து 50, இது வரைக்கும் 50. அதுக்கப்புறம் 80 இருக்குது, அந்த 80 தான் நம்ம 30ன்னு போடுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 120ன்னு இருக்குது, அந்த 120 தான் நம்ம எப்படி போடுறோம், 40ன்னு போடுறோம். 50 30 80 120. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சி இங்கே போடுங்க. ஓகேவா, 150, மொத்தத்தில் 150. இங்கே 0லேருந்து மொத்தம் 150. அது 50 30 80 120 150ன்ட்டு பிரிக்கிறோம். ஓகேவா, இப்படி பிரிச்சுக்கணும். இதற்கு பிறகு இவங்களுக்கான டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு, இந்த டிக்கு இதுக்குமான டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 இருக்குது. ஓகே, இது வந்து 30, இது 20. அப்போ இங்கே ஒரு கோடு போட்டால் இது வந்து ஒரு 10ன்னு வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்னது, ஒவ்வொரு முக்கோணமாக வந்து பிரிப்போம். ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ வந்து எத்தனை முக்கோணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கோணம். ஓகேவா, இவன் ஒரு முக்கோணம். அடுத்தது இங்கே இருக்கா, இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட், இவன் ஒரு முக்கோணம், இவன் ஒரு முக்கோணம், இவன் ஒரு முக்கோணம். இது முக்கோணம் 1ன்னு வச்சுக்கோங்க, இது முக்கோணம் 2. அடுத்தது இங்கே இருக்கானுங்களா,
இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கோணம் 3. இவங்க வந்து யாரு? முக்கோணம் 3. அடுத்தது இது வந்து இருக்கா இந்த பாயிண்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கோணம் 4. இந்த இடம் இருக்கா, இதில் வந்து ஒரு ஸ்லைடாக ஒரு முக்கோணம் வருது. ஓகேவா, இது வந்து இப்படி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு முக்கோணம், இது முக்கோணம் 6. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வகம் இருக்குது, இங்கே இருக்கா, இது வந்து இப்படி ஒரு செவ்வகம் இருக்குது இந்த இடத்துல. இது வந்து செவ்வகம் வந்து 6வது. ஓகேவா, இந்த 6ஐயும் வந்து பண்ணிட்டு கூட்டணும். இதான் வந்து இந்த கணக்குடையது. முக்கோணத்துடைய பரப்பளவு ஃபார்முலா என்னது? ஹாஃப் பிஹெச். செவ்வகத்துக்கு வந்து என்னது? இது முக்கோணத்துக்கு. ரெக்டாங்கிள் செவ்வகத்துக்கு வந்து என்னது? எல் இன்ட்டு பி. அவ்வளோதான், இதை போட்டால் வந்துடும். ஒவ்வொரு முக்கோணத்துக்காக நம்ம பார்ப்போமா? இப்போ முதல் முக்கோணம் எடுத்துக்கோங்க. இப்போ முதல் முக்கோணம் இந்த இருக்கா, இதில் இதுதான் வந்து என்னது? அடிமானம். அந்த முக்கோணத்தை வேணால் ஒரு இங்கே ஒவ்வொரு இதுக்கும் வந்து நான் உங்களுக்கு தனியாக எழுதி சொல்லி காமிக்கேன். இது இந்த சி பாயிண்ட்டு, இது இந்த டி பாயிண்ட்டு. இங்கே 20 இருக்குது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 30 இருக்குது. அவ்வளோதான். இது பேஸ்மெண்ட்டு, இது வந்து ஹைட்டு, இது பி, இது ஹெச். அப்போ இதுக்கு ஹாஃப் பிஹெச்னு போட்டால் என்ன வரும்? 1 × 2. பி வந்து எவ்வளவு? பியோட வேல்யூ 20, ஹெச்சோட வேல்யூ வந்து எவ்வளவு? 30. ஓகேவா, 10. அப்போ 300. இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போ அடுத்த முக்கோணம், ரெண்டாவது முக்கோணம். ரெண்டாவது முக்கோணம் சிஇ. இங்கே ஒரு பாயிண்ட் இல்லை, அங்கிட்டு பி. ஓகே, சிஇ பி, சிபின்னு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் பாதி வந்து பார்த்திங்கன்னா 30, அடுத்த பாதி வந்து எவ்வளவு? 40. ஓகேவா, அடிமானம் வந்து எவ்வளவு? இங்கே இருக்குது 50 இருக்குது. அப்போ ஹைட் வந்து எவ்வளவு? 30, 40, 70. ஹெச் இஸ் ஈக்குவல் டு 70, பி இஸ் ஈக்குவல் டு 50. அதை வந்து போடுங்க. இது ரெண்டாவது முக்கோணம். 1/2 ஹாஃப் பிஹெச்னா 1/2 இன்ட்டு 50 இன்ட்டு 70, 35. 35, 70, 140, 175. ஓகேவா, இது ரெண்டாவது. இப்போ மூணாவது எங்கே இருக்கான்? இங்கே இருக்கான். ஓகேவா, மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே பி இருக்குது, இங்கே வந்து ஏ இருக்கான், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது, ஹெச் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஓகே இந்த மாதிரி தானே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா போடுறோம், இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. பி இருக்கான், இங்கே வந்து ஏ இருக்கான், இந்த இடத்துல வந்து என்ன வருது? ஹெச் வருது. அது வந்து பார்த்திங்கன்னா 30, 50 வந்து பிரியுது. இப்போ இது ஹெச். அப்போ ஹெச்சோட வேல்யூ என்னது? 30, 50, 80. இங்கே பியோட வேல்யூ வந்து என்ன இருக்குது? 50 இருக்குது. ஓகே, இங்கே பி வந்து இதானே எடுக்கிறோம், பியோட வேல்யூ வந்து 50 இருக்குது. ஓகே, பியோடைய வேல்யூ 50, ஹெச்சோட வேல்யூ 80. இப்போ 1/2 பிஹெச், 1/2 இன்ட்டு பியோட வேல்யூ எவ்வளவு? 50, ஹெச்சோட வேல்யூ 80. இப்போ 40. அப்போ 5×4 20, 2000. அடுத்த நான்காவது ஷேப்பு. நான்காவது ஷேப்பு இந்த இருக்கு. ஓகே, இருந்து என்னது? ஏ வருது, அங்கேருந்து ஒரு உயரம் வருது. ஓகே, இப்படி இருக்கா. இப்போ இதில் வந்து இந்த அடிமானம் இதுதான் வந்து பேஸு. இந்த அடிமானம் அப்படிங்கிறது 30, இங்கே உயரம்ங்கிறது எவ்வளவு? 50. அவ்வளோதான். பியோட வேல்யூ வந்து 30, உயரம் வந்து 50. இப்போ இதை போடுங்க. 1/2 பிஹெச்னா 1/2 இன்ட்டு 30 இன்ட்டு 50. இப்போ 15. ஓகே, 5×3 15. அப்போ 750. 5×15 75, 750. அடுத்து அஞ்சாவது முக்கோணத்தில் மொத்த அளவு தான் 30. இதில் 20 வருதுன்னா அப்போ இது 10. இது வந்து எப்படின்னா டி இருக்குது, இங்கே வந்து ஒன்றும் கிடையாது. இது டிஇ. ஓகேவா, இது ஏ. ஓகேவா, இது டிஇ, இது இ.
இது டிஇ, இது இஇ. அடிமானம் வந்து நமக்கு எவ்வளவு 10. உயரம் வந்து எவ்வளவு, இந்த ஈக்கும் இந்த இதுக்கும் உயரம் வந்து எவ்வளவு 30 30 40 30 40 70. இப்போ h is equal to 70. இங்கே ஒரு 10 இருக்கு. half BH இன்ட்டு 1/2 இன்ட்டு 10 இன்ட்டு 70. இப்போ இந்த 2 பேருக்குன்னா 700. 700 2ஆல் அடி கொடுத்தீங்கன்னா 350. ஓகேவா? அடுத்த லாஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வகமாக இருக்கு. 20, இந்த ஏரியா கொஞ்சம் கூட, இது 20 இது 20, இந்த ஏரியா எவ்வளவு 40 30 40 30 70. அப்போ இது 70, இதுவும் வந்து 70. L இன்ட்டு பி, அப்போ 20 இன்ட்டு 70. எவ்வளவு 1400. இப்போ இது எல்லா வேல்யூ ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் இதோடைய ஆன்சர். ஓகேவா? இப்போ 2000 கூட்டுவோமா? 2000 ஒரு 1400 எவ்வளவு? 3400 3700. ஓகேவா? அடுத்து ஒரு 750. இது வந்து எவ்வளவு? இந்த 3 சேர்த்து 3700 வருது. இவங்க 2 கூட்டினா எவ்வளவு? 2500 ஒரு 350 2850. 2500 இது ஒரு 350 2850. இந்த 2 கூட்டுங்க. இது ஒன்று இது ஒன்று 0 5 15க்கு 5 மிச்சம் 1 6 6550. ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் ஏ 6550ங்கிறது தான் இந்த கணக்குடைய ஆன்சர். இந்த கேள்வி ரொம்ப பெரிய கேள்வி, கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் வரும், இல்லைன்னா வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.